அடிப்படை என்ன பிரச்சனை? அந்த 10 ரூபாய்க்கு எது தீர்வுனா, ஆனா பணிநிரந்தரப்படுத்தி அரசு ஊழியர்களுக்குரிய சம்பளத்தை நீ கொடுத்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஆரம்பிச்சு, சீனியர் ரீஜனல் மேனேஜர் ஆரம்பிச்சு எல்லா அதிகாரிகளும் கொள்ளடிப்பாங்க. எனக்கு கமிஷன் கொடு, இல்லை வேலை ரைடு, ஒரு வீடியோ போடுவேன். நீ 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தாலும் அப்படியே வெளியிலே இருக்கணும். வெளியில இருந்து கெஞ்சி எனக்கு பிழைப்பூதி நீங்க கொடுக்காதீங்க லெட்டர் எழுதி கொடுத்த பிறகு கடையை போடுவாங்க. நீ கல்வி மருத்துவம் இன்னைக்கு பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்றதுக்கு உழைப்பை கொடுத்தது இந்த டாஸ்மாக் ஊழியர். 23 வருஷம் தமிழ்நாட்டில் ஒரு துறை தற்காலிகம் என்ற பேரில் தொழிலாளர்களை கொடுமைப்படுத்துகிறது, சுரண்டுகிறது என்று சொன்னால் அது டாஸ்மாக் துறை. நீங்க இன்னும் அந்த கணக்கெடுப்பே முதல்ல தெரியவில்லை. இந்த 717 கடை தமிழ்நாட்டில் இல்லை சார், இது கிடையாது. இவன் ஒரு குத்து மதிப்பா ஒன்று போட்டாங்க. நீங்க அரவிந்த் அளந்து பார்க்கட்டும். நான் சவால் கொடுக்குறேன். நான் 10 ரூபாய்க்கு என்ன ரைடு பிடிச்சிடுவான், 10 ரூபாய்க்கு. அவன் பயத்திலே இருக்கணும். இப்போ நீங்கள் காவல்துறையில் பிடிச்சா வெளியே வராது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை கொடுத்தா வெளியே வர, இது மட்டும்தான் வெளில ஓப்பனாக தெரியும். விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன குழந்தைங்களும் இருக்காங்க. இப்போ திருப்பி கேட்பாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறது எங்கள் அப்பா ரோலில் நிறுத்துவீங்களா? எப்பயுமே இந்த நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பியூன்லேருந்து ஆரம்பிக்கும், அமைச்சர்லேருந்து ஆரம்பிக்கும். 2.5 கோடி ரூபா 3 கோடி ரூபா சொத்து வச்சிருப்பேன், ஆனால் எனக்கு வாடகை கட்ட காசு இல்லை, ஏழ்மை. நான் ஒரு 3 கோடி ரூபா சொத்து வச்சிருப்பேன், செருப்பு போடாமல் ரோடு கடையில் சாப்பிட்டா அது பேர் ஏழ்மை. பொதுமக்கள்லாம் என்ன அவ்வளோ முட்டாளுங்களா? நீங்கள் அவரோட ஜோசியரை கூப்பிட்டு மக்கள் வரி பணத்தில் பெரிய போஸ்ட்டில் போட இடம் இருக்குது. இந்த 23 வருஷம் உழைச்சி கொடுத்து நீங்கள் சொன்ன வாக்குறுதி நம்பி ஓட்டு போடுறவனுக்கு இடம் இல்லை சார். ஈரான் அமெரிக்கா போர் தெரியும், 6 சிலிண்டர் அறிவிக்கிறார். கஜானால கடைசி மீட்டிங்கில் எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியும், 2500 ரூபாய் அறிவிக்கிறார். தங்கம் அறிவிக்கிற தங்க பிரச்சனை என்னன்னு தெரியும், நீ எவ்வளோ 1,20,000 ரேட்டு தங்கம் கொடுப்பா அறிவிக்கிற. இதெல்லாம் தெரிஞ்ச அறிவிச்சிங்களா, தெரியாம அறிவிச்சிங்களா? நீ எங்களை கேள்வி கேட்டு நீ 10 ரூபாய் விற்கக்கூடாது, நீ கரெக்டாக இருக்கணும்னு கேட்குறீங்களா? கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் முதல்வர், நாங்கள் பதில் கேட்குற உரிமை இருக்கா இல்லையா? நீ 5 வருஷத்தை பணியாந்திரம் சொன்னீங்க, வாக்குறுதின்னு சொன்னீங்க, நிறைவேற்றுன்னு கேட்கறது எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? மக்களுக்காக சேவை செய்வதற்காக பொறுப்பெடுத்தவர்கள் தான் முதல்வர் உட்பட அமைச்சர்கள், மன்னர்கள் இல்லை. யார் முதல்வர் ஜோசப் விஜய் என்ன செய்யணும்? உழைக்கும் மக்கள் கோரிக்கை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. உங்களுக்கு BMW முதலாளி யமகா முதலாளி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல. விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவரை ஒரு வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது. நீ அவர் தப்பு இப்படி ஒரு முடிவு எடுத்தா சொல்றதை தாங்க முடியாத அளவுக்கு சோசியல் மீடியா பொங்குது. இப்போ நீ இது என்ன சமூகம், 1 ரூபாய் வாங்க மாட்டேன்னு சொன்னவர் ஏன் இந்த சோப்பா அனுப்புறாரு? ஏன் ஊழல் கட்சி சொன்னவங்களோட கூட்டணி வைக்கிறாரு? கேட்டா பதவி தான் வேணும், ஆட்சியை தக்க. இது என்ன பதவி? அப்போ ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா காசு கொடுக்காம பதவி கொடுத்து வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அமைச்சர் பதவி கொடுத்து, அது பேர் ஊழல்னு வராதா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் மற்றும் சட்ட ஆலோசகர் திரு பாரதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இந்த புதிய ஆட்சி அமைந்த உடனேயே எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக என்ன இருந்துச்சுன்னா, டாஸ்மாக் இவங்க என்ன செய்ய போறாங்க? ஏன்னா இவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் மிக முக்கியமாக முன்வைத்தது, டாஸ்மாக்ல கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுது, இந்த வசூலிக்கப்படக்கூடிய 10 ரூபாயை வச்சுதான் திமுக கட்சியவே நடத்துது, அவர்கள் கட்சியை இந்த அளவுக்கு வளர்த்தது இந்த 10 ரூபாயை வச்சுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. தமிழகம் போதையில இன்னைக்கு இருக்குது, அந்த போதை இல்லாத ஒரு தமிழகத்தை நாங்கள் படைக்க போறோம், வந்த உடனே டாஸ்மாக்ல இந்த 10 ரூபாயை நிறுத்துவோம், டாஸ்மாக்குடைய எண்ணிக்கையை குறைப்போம், ஒட்டுமொத்தமாக மதுவிலக்கை கொண்டு வருவோன்ற அடிப்படையில தான் அவர்கள் இந்த வாக்குறுதிகளை முன் வச்சாங்க. அதற்கேற்றாற்போல் வந்த உடனேயே முதல் கட்டமாக 714 கடைகளை மூடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த 10 ரூபாய் அப்படின்ற அந்த விஷயம் இன்னைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஆனா உங்க தரப்புல, இந்த டாஸ்மாக் விற்பனையாளர்கள் தரப்புல வைக்கக்கூடிய கருத்து வேற ஒன்றாக இருக்கு. நீங்க சொல்வது போல அந்த 10 ரூபாய் அப்படின்றது நீங்க டாஸ்மாக் கடைகளை சரியாக நிர்வாகம் செலுத்துவதற்கான உதவி அரசு தரப்புல இருந்து கிடைக்கல, அதற்காகத்தான் இந்த 10 ரூபாய் அப்படின்றது ஒரு பழக்கமாக மாற்றப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக நீங்க இந்த 10 ரூபாயை நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், வெறும் திமுக மட்டும் இல்ல அதிமுக காலத்துல இருந்து நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு விற்பனையாளர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. உண்மையிலே ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த 10 ரூபாய் அப்படின்றது என்ன, எதற்காக வசூலிக்கப்படுது? உண்மையிலே வசூலிக்கப்படுதா? 10 ரூபா தானா, 5 ரூபாயா இல்ல 15 ரூபாயா, என்ன நடக்குது? இல்ல 10 ரூபா தான். 10 ரூபா இருக்கு. 10 ரூபாய் பிரச்சனை எங்க துவங்குதுன்னா இப்ப துவங்குனது இல்லை, போன எடப்பாடி அவர் காலத்துல இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்து இருந்திருக்கு. அதோட கண்டினியூஷன் தான் இப்ப வரைக்கும் இருக்கு, ஒன்றும் புதுசு இல்லை இது. அப்புறம் இந்த 10 ரூபாய் வாங்குறதுல என்னன்னா, இப்ப கடை நடத்துறாங்கன்னா கடைக்கு வாடகை காசு கொடுப்பாங்க, சரக்கு எடுத்துட்டு அட்டைப்பெட்டி இறக்குறாங்களே அவங்களுக்கு கூலியே கொடுப்பாங்க, பாட்டில் உடஞ்சுன்னா அந்த காசையும் பணியாளர் தான் கொடுப்பாங்க.
அப்புறம் வந்து ரவுடிங்க மற்ற சமூக விரோதி வந்தாங்கன்னா அவங்க லஞ்சம் கேட்டு மிரட்டினாங்கன்னா லோக்கல் அரசியல்வாதிங்க கேட்டாங்கன்னா அவங்களும் காசு கொடுப்பாங்க. இந்த காசு வந்து இந்த பாட்டில் உடஞ்சதுக்கு இவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும், வாடகை கொடுக்கணும், அட்டைக்கூலி கொடுக்கணும். இந்த காசெல்லாம் கொடுக்கணும், இந்த இடையில வர காசு தான் கொடுக்கணும். இதை வந்து நிர்வாகமோ மற்றதை இந்த காசுலாம் உதவி பண்ணாது. அரசு கடை நடத்துது, அந்த கடையில நடக்கக்கூடிய நிர்வாக செலவுகளை அரசு தானே ஏத்துக்கணும். அப்படி நீங்க வந்து நீங்க கடையை போய் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கடை தான் நிறைய. அவன் நிக்கிறது கூட இடம் இருக்காது. அவனுக்கு காலி பாட்டில் திரும்ப பிறந்த இடத்துல அதிலேயே பாட்டில் வாங்கி அதிலே வைக்கணும். அதிலே ஈகோஸ் அந்த காலி பாட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இவங்களே குடோன் வாடகை பிடிச்சி இவங்களே வைக்கணும். அதுக்கும் இவங்க காசு கொடுக்கணும். காலி பாட்டில் வைக்கிறதுக்கு கேர் பண்றதுக்கு ஆள் போட்டு பண்ணா அதுக்கும் நீங்க தான் காசு தரணும். அரசாங்கம் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயும் பொறுப்பேற்றுக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடை விட்டேன், நீ 10 ரூபா வாங்கினா ஃபர்ஸ்ட் அந்த 10 ரூபா வாங்கினா இந்த வேலை கடைக்கு உண்டான எல்லா பராமரிப்பு செலவுலையும் பாரு. உதாரணத்துக்கு காயின் இருக்காது, சேஞ்சு கமிஷனுக்கு தான் காயின் வாங்குவாங்க. காயின் யாரும் ஃப்ரீயா தர மாட்டாங்க சார். நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து சில்லறை வாங்குறேன்னா கமிஷன் எடுத்துப்பாங்க. ஆமா, 100 ரூபாய் கொடுக்கணும், 200 ரூபாய் கொடுக்கணும், 300 ரூபாய் கொடுக்கணும். சில பேர் அவசரத்தை பொறுத்து கடையை திறக்கணும்னா சேஞ்சு கொடுக்கணும். இல்ல அந்த காசு யார் கொடுப்பா? காயின் இப்போ உண்மையாவே எல்லா கடையிலுமே லைன்ல வந்து வாங்க, கடன் கிடையாது, உங்களுக்கு சேஞ்ச் வந்து கரெக்டா நீங்க எடுத்துட்டு வாங்க இப்படிலாம் சொன்னா பெரிய கலவரம் தான் நடக்கும். இல்ல கடைகள்ல பிரச்சனை நடக்கும் கண்டிப்பா. என்னன்னா இந்த 10 ரூபா வாங்குறது பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய காசை வச்சுதான் இவங்க வந்து இந்த கடை செலவு பாக்குறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் கடை செலவு, கடை பராமரிப்பு செலவு நடத்துறது, சில்லறை வாங்குறது, பாட்டில் உடஞ்சா கூட அட்டைப்பட்டி இறக்குறவங்களுக்கு கூலி கொடுக்கறது, இது எல்லாமே செலவு. இது எல்லாமே வெளி உலகத்துக்கே வராது. முதல்ல இல்ல இந்த அட்டைப்பட்டின்றது இவங்க மது வாங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் தானே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆமா, அப்ப அந்த நிறுவனங்கள் தானே அதுக்கு கூலியை அந்த நிறுவனங்கள் கூட கொடுக்கறது, அவங்க எல்லாம் அரசும் கொடுக்கறதுல நிறுவனமும். ஆமா, அவங்க வந்து இங்க தலையில கட்டிடுவாங்க, நீ அங்க போய் வாங்கிக்கோணும், நான் ஒரு கேஸ் இறக்க வச்சு அவ்வளவு காசு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, கொடுக்குறாங்க. அது தனியார் நிறுவனத்துல தான் வாங்குறோம்ல. அது இல்ல, அதெல்லாம் தாண்டி இங்க வாங்குறதா நடக்கும். அவங்க எல்லாம் பெருசா கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் கான்ட்ராக்ட்ல எவ்வளவு கொள்ளடிக்கணுமோ கொள்ளடிச்சுப்பாங்க. அதுலயும் குறைவான காசு கொடுத்து இங்க போய் வாங்கிக்கோங்கன்னு வாங்க. ஸோ இவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார். ஒரு பிரச்சனைனா பல சமூகத்தில் இருக்க பல துறைகளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி, தூய்மை பணி உட்பட டாஸ்மாக் துறை கேட்கறது. இதுல இன்னொன்று, இந்த துறையை கேட்க வர்றவங்க பயப்படுறாங்க. ஏன்னா சாராயம் வைக்கிற தொழில் தானே, ஜனங்க உயிரை பறிக்கிற தொழில் தானே, இதுல போய் நியாயத்தை என்ன கேட்கறது, கேட்டா நம்ம நிறைய பேர் திட்டுவாங்க அப்படின்ற பிரச்சனை இருக்கு. அவன் ஏன் இந்த 10 ரூபா வாங்க போனான்? 10 ரூபா ஏன் இத்தனை அரசாங்கம் வாங்க விட்டுச்சு? அதுக்கு என்ன ரியல் சொல்யூஷன்? பிரச்சனை இந்த 10 ரூபாய் இருக்கக்கூடாது. அப்ப டாஸ்மாக் தொடங்கப்பட்டது அப்படின்றது அதிமுக ஆட்சி 2003 அப்போ தொடங்கப்பட்டது. அப்போதே இந்த பிரச்சனையை கருத்துல எடுத்துக்கிட்டு அப்போதே வந்து டாஸ்மாக் பணியாளர்கள் கடைக்கு தேவையான நிர்வாக செலவு இதையெல்லாம் அரசு சரியாக ஒதுக்கி இருந்தா அந்த 10 ரூபா கலாச்சாரம்ன்றது வளர்ந்திருக்காது. நிச்சயமா. அதற்கு பிறகு வந்த அரசுகளாவது அதை கவனத்தில் எடுத்துருக்கல. அதை விட வேறு என்ன பிரச்சனைனா, நீ 2 வருஷத்துல 450 நாள் செஞ்சா பணியந்திரம் இருக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பணியந்திர வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. டாஸ்மாக் ஊழியருக்கு கருணாநிதி அவர்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 10 வருஷம் வேலை செஞ்சா பணியந்திரம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்க முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் 5 வருஷம் பணியந்திரம் சொல்லியிருக்காரு. 5 வருஷம் ஒப்பந்தம் பண்ணல, அரசு துறையில பணி செஞ்சா பணியந்திரம் சொல்லியிருக்காரு. யாருமே இதை கை வைக்கலைங்க. என்ன அடிப்படையோ இவ்வளவு வருஷம் போராட்டம் இருக்கு, ஒண்ணு திடீர்னு இப்ப எழுத்து நடக்கல. எல்லாருமே என்ன அடிப்படை, என்ன பிரச்சனை? அந்த 10 ரூபாய்க்கு எது தீர்வுனா, ஆனா பணியந்திரப்படுத்தி அரசுக்குரிய சம்பளத்தை நீ கொடுத்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்க ஆள் ஒரு அதிகாரி கொள்ளடிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஆரம்பிச்சு சீனியர் ரீஜனல் மேனேஜர் ஆரம்பிச்சு எல்லா அதிகாரிகளும் கொள்ளடிப்பாங்க. இந்த கொள்ளை அப்படின்றது எங்க இருந்து வருது, எப்படி கொள்ளடி? நீங்க மாசத்துக்கு கடைக்கு எவ்வளவு தரணும்? ஒரு கடைக்கு காசு தரணும். யாரு? இந்த விற்பனையாளர்கள் கொடுக்கணும். ஆமா. யாருக்கு கொடுக்கணும்? சேல்ஸ் அதிகாரிகளுக்கு தரணும். அதிகாரிகள் கொடுக்கணும். அரசு வந்து ஒரு அரசியல்வாதி இருந்தா கப்பம் கட்டணும், காவல்துறை இருந்தா கப்பம் கட்டணும். காவல்துறையுமா? நிச்சயமா. கடை சார், நீங்க கடை வாடகை விடுறாங்க பாருங்க. இருங்க, எனக்கு வந்து இது புரியவே இல்லைங்க. ஒரு கடையை வந்து அரசு நடத்துதுங்க. இப்போ ரேஷன் கடை அரசு நடத்துது, அதுல வேலை செய்யக்கூடியவர்கள் அரசினுடைய ஊழியர்கள். மக்களுக்காக அந்த கடை நடக்குது. அது ரேஷனா இருக்கட்டும், டாஸ்மாகா இருக்கட்டும். டாஸ்மாக் இப்ப யாருக்கு திறந்து வச்சிருக்காங்க? ஏலியனை வந்து குடிச்சிட்டு போகுது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தானே குடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தான் அந்த கடை. அப்ப அந்த கடையை நடத்தக்கூடிய முழு பொறுப்பு அப்படின்றது அரசுக்கு தான் இருக்கு. அப்ப ரேஷன் கடையில போய் எந்த காவல்துறை அதிகாரியும் வந்து கையூட்டு வாங்குறது இல்லை. ஏன் டாஸ்மாக் கடையில வந்து வாங்குறாங்க? ஏன் அது நடக்குது? இந்த கேள்வி இருக்குல்ல, அதிகாரிகளுக்கு ஏன் கொடுக்க வேண்டிய? அடிப்படையே ஊழல் நிறைந்தது டாஸ்மாக். நீங்க வந்து 10 ரூபா விற்கிறாங்க தெரிஞ்சோன்னா அத்தனை பேரும் போய் முய்வோம். முதல்ல பிரச்சனை இங்க நீ 10 ரூபா விற்கிற தெரிஞ்சு போச்சு, எனக்கு கமிஷன் கொடு, இல்ல வேலை ரைடு, ஒரு வீடியோ போடுவேன், வாட்ஸ்அப்ல செய்தி போடுவேன். இது நான் நார்மலா சொல்ற, சில பேர் சொல்றது இல்லை, பொதுமக்கள்ல இருந்து போடுறது இல்லை, பொதுமக்களும் பெருமளவுக்கும் போடுறது இல்லை.
வம்பு பண்ணுன்னு நினைக்கிறவன் போடுவான். அப்ப மிரட்டுறது ஒண்ணு. நான் போட்டா கடை வேலை போடும் உனக்கு ஒண்ணு. அதுலயும் இதுல என்ன கொடுமைன்னா, இவங்க வெளில இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பிழைப்பூதியமே தரமாட்டாங்க. ஆக்சுவலா பிழைப்பூதி நீ வேலை இல்லாத காலத்துக்கு உனக்கு பிழைப்பூதியம் தரணும். உன்னோட பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் 50% சம்பளம் தரணும், 75% சம்பளம் தான், 6 மாசம் முடிச்சுன்னா முழு சம்பளம் தரணும். இதுல நீ 2 வருஷம் 5 வருஷம் வெளியே இருக்கிறவங்களா இருக்காங்க. இப்ப போன வெளியே இருக்கிறாங்கன்னா புரியல எனக்கு. வெளியே இருப்பாங்கன்னா சஸ்பென்ஷன்ல இருப்பாங்க. அப்புறம் குடோன் போடுவாங்க, குடோன் சஸ்பென்ஷன்ல போடுவாங்க. எதுவுமே சம்பளமே தர மாட்டாங்க. ஆனா அவர் வேலை செய்யணுமா? அவர் வேலையில இருக்காருன்னு அர்த்தம். ஆனா உனக்கு பிழைப்பூதியம் கிடையாது. ஓகே, என்கொயரி நடக்காது. அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில சஸ்பென்ஷன். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வித்த உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஆனா உனக்கு பிழைப்பூதியம் தரமாட்டோம். நீ வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தாலும் அப்படியே வெளியிலே இருக்கணும். வெளியில இருந்து கெஞ்சி எனக்கு பிழைப்பூதியம் நீங்க கொடுக்காதீங்க லெட்டர் எழுதி கொடுத்த பிறகு கடையை போடுவாங்க. இதே வந்து மற்ற அரசு பொறுப்புகள் இருக்கவங்களுக்கு எதிராக இது பண்ணி சஸ்பென்ஷன் கொடுத்தா பிழைப்பூதியம்ன்றது 100% உண்டு சார். பிழைப்பூதியம்னா உன் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் வரை நீ பிழைப்பதற்காக கொடுப்பதே பிழைப்பூதியம். ஆனா டாஸ்மாக் துறையில பிழைப்பூதியமும் கிடையாது. இப்ப 1000 பேர் வெளியே இருக்காங்க 1.5 வருஷமா. எனக்கு அது புரிஞ்சுக்க முடியல. 10 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா வாங்குறதே அப்படின்றது நீங்க தரல, அதனால நான் மக்கள்கிட்ட வாங்கி நான் என்ன பாத்துக்கிறேன், கடையை பாத்துக்கிறேன், நிர்வாகத்தை. மக்கள் கொடுக்குற டிப்ஸ் சார், ஒரு வகையில சொல்ல போனா மக்கள் கொடுக்குற டிப்ஸ். ஆனா என்ன ஆனா இப்போ அதை நான் வாங்கினேன்ட்டு என் மேல நடவடிக்கை நீங்க எடுப்பீங்க. ஆனா அதற்கு வந்து நீங்க பிழைப்பூதியமும் கொடுக்க மாட்டீங்க. இப்போ நேத்து ஒரு ஈரோட்ல இருந்து ஒரு எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ போய் 20 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்கினா போய் தடுக்க போயிருக்காரு. பிரச்சனை ஏன் அவன் 10 ரூபா வாங்கினா அந்த 10 ரூபாய்க்கு என்ன என்னன்னா என்ன யோசிக்கிறான்? இது போய் உலகத்துல வந்து கோடிக்கணக்கா ஊழல் பண்றோம், லட்சக்கணக்கா ஊழல் பண்றோம், எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, கை கொடுக்குறீங்க, பேசுறீங்க, சிரிக்கிறீங்க, எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. சோஃபா எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆமா, சோஃபா போகுது. ஆனா இப்ப நாட்டுல மிகப்பெரிய குற்றம் என்னன்னா 10 ரூபா. இந்த 10 ரூபா கடைக்காரன் வைக்கிறான் பாருங்க. இதனால நாட்டோட பொருளாதார வீழ்ச்சி அடைந்து நடுத்தல விஷயம் என்ன, 10 ரூபாய் இருக்கக்கூடாது சார். முதல்ல 10 ரூபாய் வாங்குறத நாங்க வரவேற்கல, முதல் பிரச்சனை. 2வது, நீங்க 717 கடை மூடுறன்னு ஒண்ணு சொல்லிருக்கீங்க. விஷயம் என்னன்னா, நீங்க மது போதை ஒழிப்புன்றது உங்களுடைய வாக்குறுதியில ஒண்ணு. போதை ஒழிப்பு, கடையை மூடுறதுன்னு இல்லை. எங்களுடைய கேள்வி என்னன்னா, நாங்க என்ன சொன்னா, நீ 4765 கடையை மூடிடு. அப்புறம் கடைக்கு மட்டும் ஏன் குறி வைக்கிறீங்க? 1400 மணமகிழ் மன்றங்கள் கிளப்ஸ் இருக்கு. ஆனா அவங்க கண்ணுக்கு ஏன் தெரியல? கிளப் ஏன் தெரியல? கிளப் வசதியானவன் பணக்காரன் நடத்துறது. ஓகே, கிளப்ல வந்து மது விற்பனை செய்வதற்காக பர்மிஷன் அரசே கொடுத்து வச்சிருக்கு. ஆமா, டாஸ்மாக தாண்டி இந்த பக்கம் 4765 இருக்குன்னா இந்த பக்கம் 1400 இருக்குது. 1400 இப்ப லைசன்ஸ்க்கு திருப்பி கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இது அதிகமா, நீ கடையை மூட இது அதிகமா. இதுல யாரும் கை வைக்க முடியாது. இது வந்து ராஜாக்கள் நடத்துற இடம் மாதிரி. நீ இதே வந்து பேருந்து நிலையங்கள், கல்வி கூடங்கள், இந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் பாத்தீங்கன்னா மத வழிபாட்டு தலம், இங்க எல்லாமே இந்த நான் சொல்லக்கூடிய கிளப்ஸ் இருக்கு, மனமழி மன்றம் இருக்கு. ஒன்ன கூட மூடுன்னு தொட முடியாது. நீ தொட மாட்டீங்க. இப்ப உங்களோட விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நீங்க அளிச்ச தேர்தல் வாக்குக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு சார். ஒரு பட்டியல்னா 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, 1 கிராம் தங்கம், 1 சவரன் தங்கம், மோதிரம், அப்புறம் வந்து வேலையில்லா காலப்படி, பல தேர்தல் வாக்குறுதி உங்க லைனா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு கால அவகாசம் வேணும். இப்போ எங்களுக்கு என்ன, இப்ப எங்களே நிறைய பேர் நினைக்கிறேன், இப்பதான் ஆட்சிக்கு வந்தாரு, நீங்க என்ன கொஞ்சம் கூட கால அவகாசம் கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு என்ன வெறுப்பா, இல்ல வந்து போன ஆட்சி உங்களை தூண்டி விட்டு தான் பண்ணுதா? நீங்க எல்லாம் வந்து போன ஆட்சியில, நாங்க போன ஆட்சியிலையும் பிப்ரவரி 1ல இருந்து 19 வரைக்கும் போராடணும். அப்போ வந்து எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வரை கொடுத்தாங்க, வெளியே இருக்க 1000 உள்ள போடுறேன்னு சொன்னாங்க. எல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப அந்த 1000 மறந்துட்டான். இப்ப இந்த 717 கடை வெளியே போனா 3500 4000 பேர் வெளியே நிற்பான். அவன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? 2வது, 500 மீட்டர் தள்ளி இருக்க கடைன்னா, இது வழக்கமா ஒரு ஆட்சி வந்தா நல்ல பேரை வாங்கிறதுக்கு குறைச்சுனே வருவாங்க. நீ 6500 கடைக்கு மேல இருந்தது, இப்ப 4865 கடையாச்சு. இப்ப வரும். ஆனா சேல்ஸ் எதுவுமே குறையல. சேல்ஸ் குறையல. 36,000 பேர் இந்த இடத்துல 24,000 பேர் வந்திருக்காங்க. இப்போ குறைஞ்சவங்க நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இதுல எல்லாமே நீங்க நம்ம முதல் வயசுல தான் இருப்பாங்க. எல்லாமே அபவ் 50 பக்கத்து தான் எல்லாருமே. ஒண்ணும் மிஞ்சி போனா 10 வருஷம் சர்வீஸ் சொல்லுவாங்க தான் ஜாஸ்தி. வெளியே போறாங்க. என்னன்னா, இத்தனை வருஷமும் 2003ல இருந்து தமிழ்நாட்டோட கஜானா, நீ கல்வி, மருத்துவம், இன்னைக்கு பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்றதுக்கு உழைப்பை கொடுத்தது இந்த டாஸ்மாக் ஊழியர். போன வருஷம் 2 லட்சம் உங்களுக்கு பட்ஜெட்னா 50,000 கோடி கொடுக்குது டாஸ்மாக் துறை. 4/1 ஒரு பங்கு அந்த உழைக்கிறது இந்த 23,000 தொழிலாளி. ஆனால் இன்றைக்கும் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எதுவுமே கேட்காம 58% இருந்து 60% அகவிலைப்படி 2% உயர்த்தி அவனுக்கு வந்து 1230 கோடி கொடுக்கட்டும். மக்கள் வரி பணத்துல மக்கள் வாழட்டும். உங்களுக்கு வந்து பெருமளவுக்கு தபால் ஓட்டுல இருந்து எல்லாமே அவங்க தான் போட்டிருக்காங்க. நீங்க போடு, சரிங்க, பண்ணுங்க. நாங்க ஒண்ணுதான் சொல்றோம், ஐயா, நீ உங்களுக்கு உண்மையான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, போதை ஒழிப்புல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா 4765 கடை மூடிருங்க, 1400 மணமகிழ் மன்றம் மூடிருங்க. நீங்க இந்த தொழிலாளி எல்லாம் 23 வருஷம் ரத்தமும் சதியமா வேலை பார்த்துருக்கான். இன்னும் 8 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் சர்வீஸ்.
இன்னைக்கு அரசு ஊழியருக்கு இணையா உள்ள சம்பளத்தை அவனுக்கு கொடுத்து மாற்று வேலை வச்சிருக்கேன். சரி, அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுது? அவங்க உண்மையில அரசு ஊழியர்கள் தானா? நீங்க வந்து அரசு ஊழியர்களுக்கான எல்லா சலுகையும் அவர்களுக்கு சார், அவங்க வந்து தற்காலிக ஊழியர். அரசு சொல்ற வார்த்தை தற்காலிகம். என்னன்னா இப்ப இந்த சோஃபா நான் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு நாள் ஒருத்தர் வேலைக்கு வைக்கணும்னா தற்காலிகம். 1 மாசத்துக்கு சார் இந்த பில்டிங் கட்டி கொடுக்குறதுக்கு நீங்க இருங்க 2 மாசம்னா தற்காலிகம். 23 வருஷம் தமிழ்நாட்டில் ஒரு துறை தற்காலிகம் என்ற பெயரில் தொழிலாளர்களை கொடுமைப்படுத்துகிறது, சுரண்டுகிறது என்று சொன்னால் அது டாஸ்மாக் துறை. இப்ப இவரோட குவாலிபிகேஷன் என்ன வச்சிருக்காருன்னா, பணி நிரந்தரத்துக்கு 5 வருடங்கள் வேலை செய்தால் பணி நிரந்தரம். இந்த குவாலிபிகேஷன் 4 மடங்கு தாண்டிட்டாங்க. டாஸ்மாக் ஊழியர் 4 மடங்கு தாண்டி தான் இருக்கு. 23 வருஷம் 23 வருஷமா பணி நிரந்தரம் 2003ல இருந்து 2026 வரைக்கும் இருக்காங்க. நியாயமான சம்பளமும் இல்ல ஏறிட்ட. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன்ல உங்க கையெழுத்துல டாஸ்மாக் துறை நான் மூட போறேன் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கையெழுத்து அவனுக்கு போடுறேன்னா நான் பணி நிரந்தரம். நான் பணி நிரந்தரம் பத்தி இந்த கடையெல்லாம் மூடுறாங்க. நீங்க நல்லா இருங்க, ஜனங்க வயிறு உடம்பு எல்லாம் நல்லா இருக்கட்டும், பிற துறைகள்ல போய் வேலை செய்யுங்க, பிற துறையில வேலை செய்யுங்கன்னு சொன்னா நாங்க கைத்தட்டி ஃபர்ஸ்ட் நாங்க தான் முதல்ல ஜோசப் விஜய் அவர்ல கைத்தட்டி வர இருப்போம். அப்பா பரவாயில்லப்பா, ஆட்சி சூப்பர்ப்பா, வந்தவொடனே பணியந்திர பத்தி தூக்கி. அதுக்கு பதிலா உங்களுக்கு உங்க தேர்தல் வாக்குல நிறைவேற்ற முடியல, இப்பயும் 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம கமல் சார், ரஜினி சார் என்ன சொல்லலாம், ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. ரஜினி சார் 1 வருஷத்துல 2 வருஷம் டைம் கொடுங்க, ரொம்ப அக்கறையா சொல்றாங்க. எங்களோட ஒரே கேள்வின்னா, உங்களை வந்து கவர்னர் 2-3 முறை திருப்பி அமைச்சார், நீங்க வெயிட் பண்ணீங்களா ஆட்சி அமைக்கிறதுக்கு? நீங்க பதவியில வரதுக்கு வெயிட் பண்ணீங்களா? உங்களுக்கு இப்ப வரைக்கும் டாஸ்மாக் துறையில அமைச்சரே இல்லை சார். அமைச்சர் இல்லை தெரியுமா? நீங்க ஆட்சி 10ஆம் தேதியில இன்னைக்கு வரைக்கும் அமைச்சரே கிடையாது. யாருமே பொறுப்பே நீங்க நியமிக்கல. யாரை கூப்பிட்டு யாரையும் பேசவும் இல்லை. எந்த தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தையும் நடத்தல. நீங்க உங்களுக்கு கால அவகாசம், ஓகே நான் பெரும்பான்மை வரல, நான் திருப்பி எலெக்ஷன் சந்திப்பேன் நின்னீங்க. உங்களுக்கு வந்தவொடனே ஆட்சி அமைக்கணும், பதவியில உட்காரணும், அந்த சீட்ல உட்காரணும், முதல்வரை கையெழுத்து பண்ணணும், போட்டீங்க. ஓகே, உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படாம நீங்க பதவியில உட்காரணும் நீங்க நினைக்கும் போது, எங்க தொழிலாளி எங்க வாழ்வாதாரத்தை பாதுகாத்து 3500 பேர் 4000 பேர் நடுத்தர் நிப்பானே, அவன் எங்க போவான்? 10 ரூபா பிரச்சனைக்கு எங்க போவான்? அவனுக்கு வாழ்க்கையில கால அவகாசம் தேவைப்படுமே, பணி எந்திரம். அதை பண்ணிட்டு பண்ணணும்னு ஏன் தோணல? 1. 2வது, நீங்க 500 மீட்டர் 717 கடைன்றீங்க. இது வந்து ஹைகோர்ட்ல எல்லாம் கேஸ் போய் ஏற்கனவே பல கடைகள் நீங்க நெடுஞ்சாலை மத்தது இந்த ரயில்வே ஸ்டேஷன் மத்தெல்லாம் மூடிட்டாங்க. நீங்க இன்னும் அந்த கணக்கெடுப்பே முதல்ல தெளிவில்லை. இந்த 717 கடை தமிழ்நாட்டுல இல்ல சார், இது கிடையாது. இவன் ஒரு குத்து மதிப்பா ஒண்ணு போட்டாங்க. நீங்க அரவிந்த் அளந்து பார்க்கட்டும், நான் வந்து சவால் கொடுக்குறேன். நான் கவர்மெண்ட் வந்து நீ போய் பாரு, நீ 717 கடை உண்மையா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்து சொல்லு, நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி 717 கடையும் இல்லை. மூடுறதுக்கான கடைகளே இல்ல. இது 717 கடைகள் இல்ல, இந்த வரையறைக்குள்ளே வரல. அப்ப மூடிட்டதா சொல்றாங்களே, மூடலையா? எல்லாம் மூடல. சில கடைகள் மூடிருக்காங்க, இன்னும் மூடவே இல்லை. சும்மா ஒரு பெண் ஒருத்தர் வச்சு பேட்டி கூட போட்டாங்க, இந்த கடை முடிச்சு அத்தனை நாள் திறந்திருக்கு. ஆமா, என்னன்னா இது ஒரு மாதிரி மாய தோற்றமா இருக்கு சார். இப்ப என்னன்னா, இவங்க பதவிக்கு வந்துட்டாங்க, பெரும்பாலும் இளைஞர்கள் பெண்கள்லாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம், இவங்க ஜெயிச்சு வந்தா நல்லது நடக்கும் பண்ணிட்டாங்க. சரி, வந்திருக்காரு, எல்லாருக்கும் தான் அந்த எதிர்பார்க்குது. இப்போ டாஸ்மாக் தொழிலாளி வீட்டுல பெண்கள் குழந்தைங்களா இருக்க மாட்டாங்களா? அவங்க குடிக்கணும்னு நினைப்பாங்களா? நாங்க என்ன ஒரிஜினலாவே இன்ட்ரெஸ்ட் போதையை ஒழிக்கணும்னு இருந்துச்சுன்னா, நீங்க முதல்ல தமிழ்நாட்டுல அத்தனை கடைக்கும் மூடுங்க. நீ ஏன் 717 கடைன்றீங்க? நாங்க அதுவும் விற்பனையாளர் நல சங்கத்துல இருந்து தான் சொல்றோம். நாங்க வந்து எங்களுக்கு வந்து நான் விற்கிறவங்களுக்கு தொழில் போயிடாதா கடையை முன்ன? நாங்க தான் சொல்றோம், எங்களுக்கு ஜனங்க தான் முக்கியம். உங்களுக்கு ஜனங்க முக்கியம் நீங்க சொல்றீங்கல்ல, கடையை நாங்க சொல்றோம் எங்களுக்கு ஜனங்க முக்கியம். உங்களுக்கு ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் உண்மையாவே இருந்ததுன்னா மொத்த கடையை மூடுங்க, மனமகிழ் மன்றங்களை மூடுங்க, மாற்று வேலை கொடுத்துருங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அதற்கு பதிலாக நீங்க வந்து விற்பனையாளர், உதவி விற்பனையாளர் சம்பளம் பிடித்தங்கள் போக 11,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா, ஒரு 1,500 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்க சம்பளமே 11,000. அவ்வளவுதான் சார். பிடித்தம் போக விற்பனையாளருக்கு 12,000 ரூபாய், மேற்பார்வையாளர் 14,000 ரூபாய். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு இந்த சென்னை மாநகரில், முதல்ல சென்னையில 11,000 ரூபாய் யாரா வாழ முடியுமா? குறைந்தபட்ச ஊதியம் கூட கொடுக்கப்படலையே. இவங்க யார் சார்? இவங்களுக்கு விஷயம்னா இவங்கெல்லாம் வந்து கொத்தடிமையா வந்து பலி கொடுத்தவங்க சார். இவங்க வந்து நீ போயிரு, பேருக்கு வெளி உலகத்தை என்னன்னா 10 ரூபா வாங்குறான். நான் என்ன சொன்னேன், அந்த குழந்தைங்க போய் வீட்டுல பெருமையா எங்க அப்பா டாஸ்மாக்ல வேலை செய்யற எந்த சமூகத்தையும் சொல்ல முடியாது. நீ முதல்ல ஒண்ணு சமூகம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்களோட வழி என்னன்றதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் டாஸ்மாக் விற்கிறான்னு இவனே மது விற்கிறதுக்காக பிறந்து வளர்ந்து, அது நிறைய கிராஜுவேட் இருக்காங்க, பிறந்து வளர்ந்து இதை விற்பதற்காகவே இருந்து நிறைய குடும்பத்தை கெடுக்க வந்தவங்க மாதிரி. இவங்க இல்ல, இவன் வேலைக்கு வந்தவன். 14,000 ரூபாய்க்கு ஒரு கிராஜுவேட் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. 11,000 ரூபாய்க்கு கிராஜுவேட். ஆமா, இவங்க வேலைக்கு வந்தவங்க சார். இவங்க வந்து சாராய கடை திறந்து மது ரெடி பண்ணி கொடுத்தவங்க இல்ல. இவங்க வேலைக்கு வந்த. இதுக்கு மாறா என்ன நடக்குதுன்னா, இந்த சாராயம் குடிச்சு ஜனங்க சாவறதுக்கே இந்த கடை தாண்டா பொறுப்பு. கடை பொறுப்புன்னா ஊழியம் பொறுப்பு. இப்ப என்ன, விஜய் அரசு வந்துட்டாரு, உங்களுக்கு ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் உங்க அரசுக்கு மது மூலமா வருமானம் வர வேணாம்னா மூட்டு போங்களேன்.
நீங்க கடந்த அரசு கடந்த ஆளும் இப்ப நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க. நீங்க ஏன் பொறுக்கல? 10ஆம் தேதி பதவி ஏற்றீங்க, 12ஆம் தேதி சர்க்குலர் போறீங்க, கடையெல்லாம் மூடுவீங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வரவேற்பு வருது. அவன் நிலைமை என்ன? இப்போ ஊழியருடைய நிலைமை என்ன? ஊழியருடைய இவர்களை பொறுத்த வரைக்கும் குறைவான சம்பளமா இருந்தாலும் கூட என்னைக்கா ஒரு நாள் தாங்கள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, என்னைக்கா ஒரு நாள் நானும் அரசு ஊழியர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புல இத்தனை வருஷத்தை கடத்திட்டாங்க. நிச்சயம் நான் தான் சொன்னேன், முன்னாள் முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, 100% சொல்றோம். கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இதோ இப்ப ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஏன் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அவரு 10 வருஷம் சொன்னது வாக்குறுதி தான். 2021 அவர் 10 வருஷம் சொன்ன தப்புன்னு தான் 2026 இவரு 5 வருடம் சொன்னார். அப்படியெல்லாம் கூல் பண்ணி அவர் நான் 10 வருஷம் சொல்றாரு, நான் உனக்கு 5 வருஷத்துல பணியந்திர பத்திருவேன். சார் தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடையும்? நீங்க காசு கொடுப்பது மூலம் நிவாரணம் கொடுப்பது வளர்ச்சி அடையும். அதுவும் நம்ம கஷ்டம். முதல்ல அதையும் காணாம போயிடும். நம்ம வாங்கிக்கலாம், நம்ம பணம் நம்ம வேணாம்னு சொல்லக்கூடாது. 2500 கொடுத்தா நம்ம காசு தான், சவரம் கொடுத்தா நம்ம ஒருத்தர் உழைச்சு அவங்க வீட்டு காசை கொடுக்க போறது இல்லை. வாங்கி பணம் என்ன? இப்ப அவனுக்கு சரியான சம்பளத்துக்கு சரியான ஊதியத்துக்கு ஒரு பணியந்திரமான வேலை, கௌரவமான வாழ்க்கை. ஏன் அரசு ஊழியர் ஆசிரியர் 2500 வாங்க வரல? அரசு ஊழியர் ஆசிரியர் தான் வாங்க முடியாது, கண்டிஷன் இல்லை. நீ சவரம் வாங்க மாட்டான், மத்த மாட்டான், சிலிண்டருக்கு போய் நிக்க மாட்டான், எங்கேயுமே நிக்க மாட்டான் 6 சிலிண்டருக்கு. அப்ப நீங்க அவங்க கேட்காமலே 16 லட்சம் பேருக்கு 2% உயர்த்தி கொடுக்குறீங்க. ஏன்? உங்க ஆட்சிக்கு நல்ல பேரும், அவங்க தான் நிறைய பொதுமக்களை சந்திப்பாங்க, அதனால பேர் பண்ணி. டாஸ்மாக் கூட எல்லாமே கொத்தடிமையா விட்டாச்சு. திட்டுவாங்க, இப்போ கையில எல்லாருக்கும் போன் எடுக்கிறாங்க, போறாங்க, 10 ரூபா 10. நீங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டு 2 முழுவதும் இந்த தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே என்ன நடக்குது கடைகள்? சார் அவங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க நல்ல பேர் வாங்கிக்கிறாங்களாமா சார். 10 ரூபா வித்த உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்போ எம்எல்ஏ போய் நான் களத்துல நிக்கிறேன் ஈரோடு. என்னன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது இந்த பிரச்சனைல அக்கறை இருந்ததுன்னா, உங்களுக்கு மனிதாயமானன்ற ஒண்ணு இருந்ததுன்னா, அவனுக்கு 11,000 சம்பளம் இருக்கு, அந்த பிரச்சனையை தீருங்கன்ற கோரிக்கையை முதல்வர்கிட்ட எடுத்துட்டு போவோம். எம்எல்ஏக்கள் அதை செய்யணும் இல்லையா? நாங்க இன்னொரு கண்டிஷன் சொல்றோம். அதே ஈரோடு எம்எல்ஏ அந்த கடையில அங்க ஒரு மாசம் பணி செஞ்சு அவர் அந்த 11,000 ரூபாய்க்கு அவர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு, இந்த வேலை ரொம்ப அற்புதமா இருக்கு, வர்றவங்க எல்லாம் என்ன நல்ல மரியாதையான வார்த்தையில பேசுறாங்க, ரொம்ப கௌரவமா நடத்துறாங்க, எனக்கு இந்த வேலை சூப்பர் சொல்லிட்டோம், நாங்க தமிழ்நாடு நாங்களே வேலை செய்வோம். நீங்க துப்பாக்கி சுட்டு இறந்துருக்கான் கடையில ஒரு இடத்துல துப்பாக்கியில சுட்டுருக்காங்க, வெட்டு குத்தி இறந்துருக்கான். வீட்டுல ஒய்ஃபோட பிரச்சனை, குண்டு தூக்கி கடையில வீசி இறந்து போயிருக்கான். இப்ப நீங்க வாரத்துல 2-3 பேர் வெட்டுப்படுவாங்க பாருங்க. கடைகள் இவன் காசு எடுத்துட்டு பேங்க் போகும்போது வெட்டுப்படுவாங்க, கடைக்குள்ள இருந்து வெளியே வரும்போது வெட்டுப்படுவாங்க. ஊழியர்கள் வெட்டுப்படாமலே இருக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு நீங்க சாதாரணமா ஒரு 100 தொழிலாளியாவது வெட்டுப்படணும். இந்த துறை ரொம்ப டேஞ்சரானது. உண்மையில ரிஸ்க் அலோன்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. ஆமா, ஆனா எதுவுமே கிடையாது. உனக்கு எதுவும் கிடையாது. அவங்கள நீ உன் மனதளவுல நீ ஊழல் பிடித்தவனா உன் மனதில் பயத்திலே இருக்கணும். 10 ரூபாய் இருக்கிறேன், ரைடு பிடிச்சிடுவான், 10 ரூபாய்க்கு அவன் பயத்திலே இருக்கணும். இப்ப நீங்க காவல்துறையில பிடிச்சா வெளியே வராது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை கொடுத்தா வெளியே வர, இது மட்டும்தான் வெளில ஓப்பனா தெரியும். சார் அவன் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை, அவன் குடும்பம் நல்லா இல்லை, அவனை 16 ரூபா வாழ முடியல, 10 ரூபா வாங்குவானா வாங்க மாட்டானா? சாதாரண கேள்வி. எல்லா பொதுமக்கள்லாம் மனுஷங்க தான், எல்லாரும் இந்த சம்பளத்தை வாழ முடியுமா? ஆனா அவனை அவதூறு பரப்புறதும் உடனே இப்ப ஆட்சிக்கு ரொம்ப இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வந்துட்டாங்க. இவர் ஒரு 107 சீட்டு, எதிர்கட்சிகள் 124 சீட்டு, அது 2ஆ பிரிஞ்சிருக்கு. அப்ப பெரும்பான்மை அதிகப்படியான சீட்டை பெற்றிருக்காரு, வந்திருக்காரு. உங்களை இவ்வளவு பேர் நல்ல விதமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, உங்களை தூக்கி கையில கொடுத்து நான் 1 ரூபாய் ஊழல் பண்ண மாட்டேன், நான் நல்லா செய்வேன்னு பண்ணிருக்காங்க. நீங்க ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி சார்? ஊழலை ஒழிக்கிறதுக்கு அடிப்படையா அவனுக்கு பணியந்திரத்தை கொடுத்து அவனுக்கு மரியாதையான வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா 10 ரூபா ஒழிஞ்சுது. இதற்கு மாறாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல நீ நாங்க போய் தொழிற்சங்கம்லாம் நடத்துறோம், அதிகமான பேர் திட்டுறது இதுதான். நீங்க டாஸ்மாக் கூட போய் குரல் கொடுத்தீங்கன்னா கண்ணாமின்னா திட்டுவாங்க. இது நல்ல ஊழல் நிறைஞ்ச துறை. இத்தனைக்கு நான் மது தொட்டதே இல்லை. 2வது எந்த ஒரு டிரான்ஸ்ஃபருக்கோ இல்லை கடை போறதுக்கோ லஞ்ச பணம் வாங்கல, எங்க சங்கத்தை எதுவும் வாங்க மாட்டோம். நாங்க ஏன் நிக்கிறோம்னா, இவனை பத்தி பேசாத குரலா இருக்கு, குரலற்றவனுடைய குரல் சார். கிட்டத்தட்ட 23,000 பேர்ல 50% தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இதுல வேலை சேரும். அப்புறம் அதிகபட்சம் எம்பிசி, அப்புறம் பிசிலே ஒடுக்கப்பட்டவங்க. இவங்க தான் பெரும்பான்மையான தரப்பு இருக்காங்க. பிசின்னா கூட வன்னியர்கள் மற்றவங்க மீன் எல்லாமே இருப்பாங்க. இந்த செக்ஷன் எல்லாமே ஏதோ கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னு உள்ள போன டீம். இப்ப நீங்க திரும்ப 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 திட்டுறீங்கன்னா, ஆனா அவமானப்படுத்துறீங்கன்னா, கடையில போய் வீடு இப்ப என்னன்னா ஊழலை ஒழிச்சிட்டோம், ஊழல் இங்கதான் இருக்கு மொத்தமும். ஊழல் ஏப்பா முன்னாடி யார் இருந்தாங்க, பின்னாடி யார் இருந்தாங்க, தமிழ்நாட்டுல யாரெல்லாம் கொள்ளடிச்சாங்க, எல்லாரும் உங்களுக்கு நல்லா தான் தெரிவாங்க. உங்களுக்கு கூட்டணின்னு போச்சுன்னா உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியுறாங்க. சோஃபா போவோம், எல்லாம் போவோம். கூட்டணி தெரிஞ்சா ஊழல் கேஸ் உள்ளவங்க எல்லாம் சூப்பரா தெரிவாங்க.
ஆனா இன்னைக்கு உங்களோட ஒரே பிரச்சனைனா இந்த ஊழலே தமிழ்நாட்டுல அந்த டாஸ்மாக் கடைக்குள்ளதான் இருக்கு. அந்த 10 ரூபாயில தான் இருக்கு. மற்றவங்க எல்லாரும் நல்லவங்க சார், எல்லா அரசியல் கட்சியும் தூய்மை. இந்த 10 ரூபா பிரச்சனைக்கு இப்போ எல்லா இடத்துலயும் வெடிக்குது. தொழிலாளி ரெடி ஆயிட்டான். நாங்க 2ஆம் மாடி கூட போராட்டம் நடத்துறோம், ரெடியா வரோம். அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அவங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன குழந்தைங்களும் இருக்காங்க. இப்ப திருப்பி கேட்பாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறது எங்க அப்பா ரோட்ல நிறுத்துவீங்களா? உங்க வாக்குறுதி 5 வருஷம் பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்களா, அது ரோட்ல நிறுத்துவீங்களா? கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்க. இப்ப என்னன்னா நிறைய நேரத்துல உண்மை மறைக்கப்படுது, பொய் வேகமா போகுது. சரி, இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று, அந்த வாங்கக்கூடிய 10 ரூபாய்க்கான விளக்கத்தை நீங்க சொன்னீங்க. அந்த 10 ரூபாயில ஒரு பங்குன்றது அரசியல் கட்சிகள், ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இல்ல அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கும் கூட நீங்க போகுது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இந்த 10 ரூபாய் வாங்கப்படணும்ன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க. மாட்ட போறது யாரு? நான் என்ன கேக்குறேன், மாட்ட போறது யாரு? சோ இவங்களுக்கு நியாயமான சம்பளமும் பணி நிரந்தரமும் கிடைச்சா இவர்கள் வசூலிக்கக்கூடிய அந்த தொகை, அதுல நம்மளோட பங்கு அப்படின்றது இல்லாம போயிடும். அதனால இது தொடரணும் அப்படின்றத அவங்க விரும்புறாங்க. எந்த அதிகாரி இப்ப தொட போறது இல்லையே. இப்ப சர்க்குலர்ல டிஎம் மேல மட்டும் ஆக்ஷன் இருக்கு. எஸ்ஆர்எம் என்ன பண்ணுவாங்க? ஒரு துறை மட்டும் ரைடு வர மாட்டாங்களே, கவர்மெண்ட்டுக்கு எல்லா துறையும் ரைடு வருவாங்க. இப்ப அவங்களாம் எங்க போறாங்க? அவங்க எல்லாம் தப்பிச்சுப்பாங்க சார். கடைசியா எப்பயுமே இந்த நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பியூன்ல இருந்து ஆரம்பிக்கும், அமைச்சர்ல இருந்து ஆரம்பிக்காது. எந்த ஊழலுமே ஒரு 20,000 15,000 சம்பாதிக்கிறான் பாருங்க, இப்பெல்லாம் அயோக்கியனா இருக்கனால தான் ஊழல் நடக்குது நாட்டுலன்னு சொல்றதுதான் கான்செப்ட். இல்ல, அதுதான் அப்படிதான் நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தவேகா சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசு மருத்துவமனையில போய் ஆய்வு செஞ்சுட்டு அங்க நோயுற்றவர்களை தள்ளிட்டு போறதுக்காக ஒரு 10 ரூபா வாங்குறாராம், அதுல ஊழல் நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. அதான் இவங்க கான்செப்ட் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஏழ்மைன்னா என்னன்னா இவங்க ஒரு விளக்கம் தராங்க. நான் ஒரு 2.5 கோடி ரூபா 3 கோடி ரூபா சொத்து வச்சிருப்பேன், ஆனா எனக்கு வாடகை கட்ட காசு இல்லை, ஏழ்மை. நான் ஒரு 3 கோடி ரூபா சொத்து வச்சிருப்பேன், செருப்பு போடாம ரோடு கடையில் சாப்பிட்டா அது பேர் ஏழ்மை. இவங்க விளக்கமே பயங்கர ரிஸ்கா இருக்கு. நீ ஏழ்மைன்றது என்ன? உன்னோட சொத்து நீ பகிரங்கமா அப்படியே வீட்லயும் கொடுக்குறேன். எப்பா எனக்கு இங்க வீடு இருக்கு, கார் வச்சிருப்பேன், ஆனா நான் ஆட்டோ வீடு இருக்கு, கிரவுண்ட் இருக்கு, ஆனா அடுத்த மாசம் எனக்கு கட்ட முடியல சார் வாடகைன்னா. பொதுமக்கள்லாம் என்ன அவ்வளவு முட்டாளுங்களா? நீங்க அப்டேட் கொடுக்குறீங்க. என்னன்னா நீங்க ஒரு சுதாரிப்போட இருக்கணும். நீங்க இது ஒரு மேஜிக் இல்லை. இது ஒரு நாள்ல முதல்ல உங்களுக்கு மக்கள் இவ்வளவு நாள் வெறுப்புல தேர்ந்தெடுத்தாங்க, நல்லது செய்வீங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம மக்களை ரொம்ப கீழே இறக்கி பார்க்க கூடாது. மக்கள் எப்பயுமே மக்களை புத்திசாலி இல்ல, முட்டாள்கள், ஏமாத்த அப்படி பார்க்க முடியாது. அவங்க என்னன்னா நீங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதிக சீட்டுகள் வாங்கின முதல்வருக்கும் இவருக்கு மெஜாரிட்டி இல்லை. ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்கட்சியா நிற்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இல்லை. அதிமுக 2 இதுலதான் இருக்கு. நீங்க எல்லாருக்கும் ஒரு செக் வச்சிருக்காங்கன்றது என்னோட புரிதல். நீங்க ஒன்னும் மக்கள் லேஸ் இல்லை. மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா, நீ எல்லாகிட்டையுமே கூட்டணி அமைக்கிறியா, உன்னை ஏத்த தூய சக்தி டீமோட போய் கூட்டணி அமைக்கிறியா, கலாப்பட்டினியோட கூட்டணி அமைக்கிறியா, ஊழல் சக்தி சொன்னவங்களோட கூட்டணி எல்லாம் பார்த்துதாங்கிறாங்க. அவ்வளவு மக்கள் விவரம் இல்லாம இருக்க மாட்டாங்க. எதிர்கட்சி யார் பிரச்சனை, ஓகே அவருக்கே சீட்டு கொடுக்காம வைப்போம். ஒரு கேர்ஃபுல்லா ஒரு கால்குலேஷன் தான் பண்ணிருக்காங்க ஜனங்க. அவ்வளவு ஈஸி இல்லை. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. பார்த்த பிறகும் எளியோர்களை எப்பயும் ஏறி மிதித்து நசுக்குவது, வலியோரிடம் சரணடைவு. இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் கவனிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் அமைச்சர்களே போட பேச்சுவார்த்தை நடத்தல, எந்த தொழிற்சங்கத்து கூட பேச்சுவார்த்தை நடத்த. BMW முதலாளி சந்திச்சிருக்காரு, அவங்க கிட்ட இருந்து யமஹா முதலாளி சந்திக்கிறார். எங்க வேணா தலைமை செயலர் வர வச்சு சந்திக்கிறார். நீங்க தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்டோர், உழைக்கும் மக்கள், இவர்களுடைய பிரதிநிதிகள் யாரெல்லாம் போராடுகிறோ, பிரச்சனை இருக்காரு, அவங்கள கூப்பிட்டு எதுவும் சந்திக்கல. சரி, டாஸ்மாக் துறை தொழிற்சங்க போராடுதுங்க, அமைச்சரே இல்லைங்க. அப்புறம் என்னங்க நீங்க ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, எல்லாரையும் பிடிச்சி அடிக்கிறீங்க. நாங்க யார்கிட்ட தான் பேசுறது? நாங்க என்ன கேட்கறோம், இத்தனை குடும்பம் நடுத்தல் நிக்குதுங்க, கஷ்டப்பட்டு தினைக்கு பதட்டத்துல இருக்காங்க, பயமுத்துறாங்க, ஒரே கலாட்டாவா நடக்குது கடையெல்லாம். யார்னா பேசணுங்க, யார்கிட்டங்க பேசுறது? மது விலக்கு துறைக்கு அமைச்சரே இல்லையங்க. அப்ப என்ன இது சர்வாதிகார ஆட்சி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரே ஒரு பவர் சென்டர், நீங்க இப்ப யார்கிட்ட நாங்க பேசுறது சார்? எதுவுமே பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்யப்படணும். ஒருவேளை நாங்க எக்ஸ்ட்ரா யோசிச்சுட்டு அவங்க சரியா கூட நடந்துக்கணும்னா கூட பேசணும்ல. நீங்க பேச்சுவார்த்தை இல்லைங்க, நாங்க இப்படி நினைச்சு பண்ணிட்டோம், நாங்க எப்படி தனி அவரோட ஜோசியர் தூக்கின்னு தனி சிறப்பதிகாரியை போட்டு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துட்டோமோ, அவருக்கு போறதுக்கு இடம் இருக்குது. நீங்க அவரோட ஜோசியரை கூப்பிட்டு மக்கள் வரி பணத்துல பெரிய போஸ்ட்ல போட இடம் இருக்கு. இந்த 23 வருஷம் உழைச்சு கொடுத்து நீங்க சொன்ன வாக்குறுதி நம்பி ஓட்டு போடுறவனுக்கு இடம் இல்லை. அப்ப நாங்க ஒரு பேச்சுவார்த்தை சார், நீங்க அவருக்கெல்லாம் போடுறீங்க சார், அது கூட விட்டுருங்க சார், உங்க தனிப்பட்ட விஷயம், வித்ரா பண்ணிட்டீங்க, பெருந்தமிழ் எங்களுக்கு செய்யுங்க சார், நாங்க யார்கிட்ட பேசுவோம்? அப்ப குரலாக கோரிக்கையை வைக்க முடியாத குரலாக வைத்து விட்டு எங்களை துடிக்க வைப்பது. இந்த தொழிலாளி ஒவ்வொரு நாள் செத்து சுண்ணாம்பாரான். இன்னி நேத்து போன் சார் 50 பேர்கிட்ட மேல பிரச்சனை பண்றாங்க, தினைக்க பிரச்சனை பண்றாங்க கடையில. எல்லாரும் போன் அடிக்கிறாங்க, நாங்க 10 ரூபா அநியாயத்தை தடுத்தே தீர்வேன்றாங்க.
லட்சியம்ன்றாங்க. இந்த ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சியே இல்லை. பாருங்க, சொன்ன உடனே எம்எல்ஏ வந்து தடுத்து நிறுத்துறாரு. அநியாயத்தை தட்டி கேட்க நிறுத்துற. போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் நிறுத்துங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தயவு செஞ்சு எம்எல்ஏ எல்லாம் உட்காந்துக்கோங்க. அங்கெல்லாம் கலெக்ஷன் போதா இல்லையா பாருங்க. ஏசிடிசி ஆஃபீஸ், ஜேசி ஆஃபீஸ்ல போய் உட்காருங்க. முதல்ல கமிஷன் ஆஃபீஸ்ல போட்டு ஒரு சிட்டிங் முன்னாடியே டேபிள் போட்டு யாரெல்லாம் மக்கள் புகார் கொடுக்குறா பிரச்சனை தீர்க்கணும் உட்காருங்க. யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வர்றாங்கன்னா ஃபைலிங்ல அங்க பிரச்சனை இல்லாம ₹1 வாங்க மாட்டேன்னு உட்காருங்க. பிரச்சனை முடியுது. உங்களுக்கு அதெல்லாம் இடம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச இடம் இப்ப டாஸ்மாக். ஏன்னா பரவலா மக்கள் ஆதரவு கொடுத்தா டைவர்ட் ஆகிறாங்க. சும்மா ஒரு வீடியோ போல எங்களுக்கு அண்ணன் 2500 கொடுக்க வேணாம், எங்களுக்கு சிலிண்டரும் கொடுக்க வேணாம் சார். ஈரான் அமெரிக்கா போர் தெரியும், 6 சிலிண்டர் அறிவிக்கிறார். கஜானால கடைசி மீட்டிங்ல எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியும், 2500 அறிவிக்கிறார். தங்கம் அறிவிக்கிற தங்க பிரச்சனை என்னன்னு தெரியும். இன்னைக்கு எவ்வளவு 1,20,000 ரேட்டு தங்கம் கொடுப்பா அறிவிக்கிற. இதெல்லாம் தெரிஞ்சு அறிவிச்சிங்களா தெரியாம அறிவிச்சிங்களா? நீங்க வாக்குறுதி கொடுக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், எனக்கு ஒரு 6 மாதங்கள் 1 வருடங்கள் நேரம் தேவை, கால அவகாசம் கொடுத்தாதான் ஒழுங்குபடுத்த முடியும். உங்க வாக்குறுதியில் இருந்துதான். நீ பதவிக்கு உட்காந்தனா உன் வேலையை நீ செய்யணும் கரெக்டா. நீ எங்களை கேள்வி கேட்டு நீ ₹10 விற்க கூடாது, நீ கரெக்டா இருக்கணும்னு கேட்குறீங்களா? கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க முதல்வர் ஆட்சியில நாங்க பதில் கேட்கற உரிமை இருக்கா இல்லையா? நீ 5 வருஷத்துல பணியாந்திரம் சொன்னீங்க, வாக்குறுதின்னு சொன்னீங்க, நிறைவேற்றுன்னு கேட்கறது எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? மக்களுக்காக சேவை செய்வதற்காக பொறுப்பெடுத்தவர்கள் தான் முதல்வர் உட்பட அமைச்சர்கள். மன்னர்கள் இல்லை இங்க யாரும். 2வது கடவுள்கள்லாம் இல்லை. நீங்க ரொம்ப துரதிருஷ்டம். தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல பதவி இருக்குன்னா கடவுள்னு அவர் கை காட்டியே இருக்கிறாங்க. நீங்க மனிதர்களை மனிதனா தான் பார்க்கணும். நீங்க வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்றாரு, தனி மனிதனை வந்து பெரிய விஷயமா நினைக்கிற ரொம்ப ஆபத்தான, என்னை வந்து கடவுளா கொண்டாடாதன்றாரு. கடவுளா கொண்டாது ரொம்ப ஆபத்தான விஷயம். நீங்க மன ரீதியா இவர் எல்லா பண்றது சரியா தான் இருக்கு. அவர் நின்னால், நடந்தால், உட்கார்ந்தால், பேசினா இந்த கருத்தியல் ஆபத்து. நம்ம என்ன சொல்றோம்? அவரை மதிக்கிறோம். பெரும்பான்மை ஓட்டு போட்டு வந்திருக்காரு, மதிப்பு கொடுக்குறோம். முதல்வர் ஜோசப் விஜய் என்ன செய்யணும்? உழைக்கும் மக்கள் கோரிக்கை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. உங்களுக்கு BMW முதலாளி, யமகா முதலாளி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல, சாதாரண ஜனம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கு. நீங்க என்ன பண்ணோம்? ஒரு கோரிக்கை எடுப்பு மாதிரி கூப்பிட்டு பேசுங்க. நீங்க தொட்ட இடம் டாஸ்மாக். இப்பயும் அதுல அமைச்சர் பதவி போடாம இருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு பாக்குறாங்களா இல்ல எதிர்ப்பு நடக்க வெயிட் பண்ண. அப்புறம் ஒண்ணு, எந்த நேரத்துல யார் பதவிக்கு வந்து எந்த இடத்துல தோந்தாலும் அநீதிக்கு எதிராக நீதிக்கான போராட்டம் நடக்கும் சார். இது ஒன்றும் அவர் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. எம்ஜிஆர் வந்தாரு, கலைஞர் வந்தாரு, ஜெயலலிதா வந்தாங்க, ஸ்டாலின் வந்தாரு, விஜய் வந்திருக்காரு. யாருமே இங்க நிரந்தரமா எந்த பதவியிலும் யாரையும் எப்போ உட்கார முடியாது. சாதாரண விஷயம். இந்த புரிதல் என்பது வேணும். நீங்க வந்து நம்ம பிரதமர் மோடி அவங்க நிறைய அநியாயமான விஷயங்களை சொல்லுவாங்க. 15 லட்ச ரூபா போடுறன்னு உட்பட நீங்க ஆரம்பிச்சு பெட்ரோல் டீசல் விலைவாசி உட்பட பண்ணலாம். இப்ப அவர் என்ன சொல்றாரு? யாரும் வெளியே எங்கேயும் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு. அப்புறம் எதுவும் வாங்காதீங்க, தங்கம் வாங்காதீங்க, எதுவும் ஜனங்களை பயமுத்துறாங்க. ஒரு ஆட்சி ஒரு பாதுகாப்பா இருக்கும். இப்ப அவரு தங்கம் வாங்காதீங்கன்றாரு, இவரு கொடுப்பேன்றாரு. எனக்கு புரியல, யார் எங்க இருந்து கொடுப்பா? எங்க இருக்கு தங்கம்? எங்கன்னா உற்பத்தி பண்ண போறாங்களா கவர்மெண்ட்? என்ன பண்ண? இப்ப யாரு கேட்க? அடுத்தவர் வந்து டாஸ்மாக திருப்பியாச்சு. எங்களை அடிச்சுதான் உங்களுக்கு நல்ல பேரை வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. இது ரொம்ப தப்பு. எங்களை கூப்பிட்டு பேசுங்க. ஐயா அவன் பிரச்சனை என்ன, அவனுக்கு என்ன, இது என்ன? இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா சார், என்ன ஏதுன்னே பார்க்காம நீங்க சமூக ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப மோசமான மனநிலை போயிட்டு இருக்கு. என்ன கண்டென்ட் எல்லாம் பாக்குற? நீ அரசை தான் நீ கேட்டவன், அரசை ஆதரிச்சா நல்லவன். இப்போ லேட்டஸ்ட் இது. இன்னும் கொஞ்ச நாள் பழக கூட அரசை எதிர்க்கிறவங்க நல்லவங்களா கூட. எதிர்ப்பு ஆதரவுன்னு பார்க்க கூடாது. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அவன் கோரிக்கையில நியாயம் இருக்கா, என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்றத சரியாக சரி தவறுக்கு இடையில எவ்வளவு பதில்கள் இருக்கு, அதுல சரியா இல்லையான்னு பார்க்கணும். ஆனா அப்படி இல்லை. இப்போ நீங்க ஆக்சுவலா சும்மா டாஸ்மாக்னாலே கொந்தளிப்பாங்க, சும்மா உள்ள திட்டுவாங்க. இப்ப நீங்க விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவரை ஒரு வார்த்தை யாரும் சொல்றக்கூடாது. நீ வந்து அவர் தப்பு இப்படி ஒரு முடிவு எடுத்தா சொல்றத தாங்க முடியாத அளவுக்கு சோசியல் மீடியா பொங்குது. விஷயம் என்னன்னா, எல்லா ஜனங்களும் புத்திசாலியும் இருக்காங்க. 124 எம்எல்ஏக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சதும் தமிழக மக்கள் தான். அவங்க நீங்க வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தம் எல்லாரும் சேர்ந்து உங்களோட நிப்பாங்கன்றது இல்லை. நீங்க தப்பு பண்ணா தப்பு தான். எல்லா இளைஞர்களும் எல்லா மாநிலம் அவங்களாம் பாவம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில உங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க இன்னும் கல்வியில ஒழுங்குபடுத்தலாமா? நீங்க எத்தனை கல்விக்கூடங்கள் திறக்கலாம், எத்தனை மருத்துவமனைகள் திறக்கலாம், எவ்வளவு என்னென்ன விதவிதமான புதிய முயற்சிகள் அரசாங்க தரப்புல இருந்து செய்யலாம். பணம் கொடுக்கறதுக்கு எல்லாம் பதிலா நல்ல எஜுகேஷன் எங்க கிட்ட கொடுக்க முடியுங்க. சூப்பரான எஜுகேஷன் நாங்க தர்றோங்க, கட்டணம் இல்லாம தர்றோங்க, நீட்டா பண்ணி தர்றாங்க. நாங்க நல்ல எஜுகேஷன் இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க 4000 ரூபாய் கொடுக்கறத விட கொடுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம பணம் 4000 எவ்வளவு பேருக்கு நிரந்தர வேலை கிடைக்குது. 2 வருஷத்துக்கு 450 வேலை செஞ்சா பணியந்திர சட்டம் சொல்லு கொடுங்க. அப்படியே சமூக நீதிக்கான அரசா இருக்கும். சமூக நீதிக்கான அரசா இருக்கும்.
நீங்க எப்படி இப்ப பதவி கூட்டணி அமைக்கிறீங்கன்னு எல்லாரும் தானே பாக்குறோம். வேணானவங்களை வச்சு கூட்டணி, இன்னொரு கட்சியை உடைச்சு கூட்டணி, சோஃபா போகுது எல்லா இடத்துலயும். என்னன்னு புரியலையே. இப்ப நீ இது என்ன சமூகம், ₹1 வாங்க மாட்டேன்னு சொன்னவர் ஏன் இந்த சோஃபா அனுப்புறாரு? ஏன் ஊழல் கட்சி சொன்னவங்களோட கூட்டணி வைக்கிறாரு? கேட்டா பதவி தான் வேணும், ஆட்சியை தக்க வைக்கணும். இது என்ன பதவி? அப்ப ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா காசு கொடுக்காம பதவி கொடுத்து வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அமைச்சர் பதவி கொடுத்து, அது பேர் ஊழல்னு வராதா? என் கான்செப்ட்ல இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கீங்க. எங்களை எதுக்கு அடிக்கிறீங்க? நாங்க ஒரே எல்லாம் உங்க பிரச்சனை, உங்க முதுகு நீங்க திரும்பி பார்த்துக்கோங்க. ஏழை தொழிலாளியை அடிச்சு பண்ணீங்கன்னா, நாங்க எங்களுடைய தமிழ்நாட்டு டாஸ்மாக் சங்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்கும். நாங்க ஒன்றும் ஒரு இடத்துல இல்லை. இப்பயும் ஆயிரக்கணக்கானவர்களே தமிழ்நாடு முழுக்க கொண்டிருக்கக்கூடிய 23,000 இருக்கிற பெரும்பான்மை சங்கங்கள். நாங்க பணி இயந்திரத்துக்கு ஆயிரக்கணக்கான கேஸ் நடத்திட்டு இருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ள நாங்க கேஸும் நடத்திட்டு இருக்கோம். சம்பள உயர்வுக்கு கேஸும் நடத்திட்டு இருக்கோம். சட்டப்படி நடத்துறோம். இதுல துரதிருஷ்டம் என்னன்னா, மாதிரி நிலையாணைகள் உருவாக்கப்படணும் சென்னை உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஸ்டாண்டிங் ஆர்டர் எதுக்கு இருக்குன்னா, உன் மேல ஒழுங்கு நடவடிக்கை என்ன எடுக்கலாம், உன் பணி நேரம், மற்றது எல்லாமே இருந்தாதான் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருந்தாதான் நிறுவனம். தமிழ்நாட்டில் ஒரு துறையில் மட்டுமே ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லை என்று சொன்னால் டாஸ்மாக் துறை தான். இதோட கேவலம் இந்த துறைக்கு எதுவும் இருக்கு. ஆனா கோர்ட் உத்தரவு மதிக்கல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பணியந்திரப்படுத்துறதுக்கு உண்டான சட்டத்தின் கீழே அதுக்குண்டான ஆய்வாளர்கள், லேபர் டிபார்ட்மெண்ட் பணியந்திரப்படுத்தணும் தீர்ப்பு இருக்கு. இதுல இந்த தொழிலாளியை பணியந்திரப்படுத்தணும் தீர்ப்பு இருக்கு. 2 வருஷம் 450 வேலை செஞ்சா அந்த தீர்ப்பையும் மதிக்காத துறைன்னா டாஸ்மாக் தான். கோர்ட்டு தீர்ப்பு இவ்வளவு இருக்கு சார், இப்பயும் யாரும் இதை மதிக்கிறது இல்லை. அவனை திட்டு வச்சுன ₹10 பொதுமக்களோட விட்டோம். உண்மையாவே பொதுமக்கள் மிக நல்லவர்கள். தமிழ்நாட்டு மக்கள் அன்பு பாசம் மிக்கவர்கள். அவர்கள் தான் இந்த டாஸ்மாக் உடையதை வாழ வைக்கிறாங்க. அவங்க வாழ்றதுக்கு அவங்க தான் காரணம். இது மோசமான நடைமுறையில் இப்ப போயிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல பார்ப்போம். அப்படி இல்லைன்னா சட்டமன்றத்தை நோக்கி எழுப்பக்கூடிய முதல் குரலாக அது முற்றுகையா இருக்கலாம், பேரணியா இருக்கலாம். நிச்சயமா எங்க சங்கம் கையில் எடுக்கும். அப்ப நாங்க இன்னொன்னு வச்சிருக்கோம். நீ 717 கடையை மூறியோ இல்லையோ, எங்க கோரிக்கையை கேட்கல, நீங்க இப்படிதான் அடம் பிடிச்சி நிப்பீங்கன்னா நாங்க 4765 கடையை நாங்களே மூடுறோம். உங்க கஜானா எப்படி நிரம்புதுன்னு பாக்குறோம். சாராயம் எடுத்து வர பணம் உங்களுக்கு வேணாம், எங்களுக்கும் வேணாம், உங்களுக்கும் வேணாம், மொத்த கடையும் மூடுவோம், சேர்ந்தே மூடுவோம். ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை தொடங்கியிருக்கிறீங்க. நிச்சயமாக அரசு செவிமடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பயன்படுத்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.